ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக வாக்காளர் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தேர்தல் ஆணையம் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னமான அறிவிப்புனா, வருகின்ற 19ஆம் தேதி தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. இதன் காரணமாக வாக்களிப்பது குறித்து தேர்தல் ஆணையம் ஒரு அறிவுறுத்தல் வெளியிட்டிருக்காங்க. என்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது இப்போ பார்த்தா பூத் ஸ்லிப் எல்லா ஊர்லேயுமே சம்மந்தப்பட்ட வாக்காளருக்கு பூத் ஸ்லிப் பார்த்தா ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பூத் ஸ்லிப்பை வச்சு உங்களால் அடையாள ஆவணமாக பயன்படுத்த முடியாதுன்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்கள் கையில் பூத் ஸ்லிப் கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்கள் ஒரு அடையாள ஆவணமாக நீங்கள் பயன்படுத்த முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டுமே நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஏன்னா, உங்கள் வாக்காளர் அட்டை பெயரில் சிறு எழுத்து பிழை இருந்தாலும் வாக்களிக்க அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ சிறு எழுத்து பிழை இருந்தால் மட்டும்தான் வாக்களிக்க அனுமதிப்பாங்க. ரொம்ப அதிகபட்சமாக நேமே தப்பாக இருக்குன்னா வாக்களிப்பதற்கு அலோவ் பண்ண மாட்டேன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷனாக தான். ஸோ பூத் ஸ்லிப் இருந்தால் மட்டுமே உங்களால் வாக்கு செலுத்த முடியாது. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கூட இருந்தால் மட்டும்தான் ஓட்டு செலுத்த முடியும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னா, உங்கள் கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இருக்குன்னா அதை நீங்கள் தாராளமாக காமிச்சிக்கலாம். ஒருவேளை ஓட்டர் ஐடி இல்லாதவங்க ஒரு 12 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை பயன்படுத்தி வாக்களிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்னால், நீங்கள் உங்ககிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இல்லை தொலைஞ்சு போயிடுச்சுன்றவங்க அந்த 12 டாக்குமெண்ட்ஸ் என்ன, உங்களுக்கான ஆதார் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது மகாத்மா காந்தி 100 நாள் வேலை அட்டை இருக்குது பாருங்கள், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி உங்களுடைய பேங்க் புக் இருக்குது பாருங்கள், அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மருத்துவ காப்பீட்டு அட்டை, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் உங்களுக்கான ஸ்மார்ட் அட்டை இருக்குது பாருங்கள், அதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பென்ஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா மத்திய மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனங்கள் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட உங்களுக்கான அந்த ஐடி கார்டு நீங்கள் காமிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பாராளுமன்ற, சட்டமன்ற, சட்டமேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டையை காமிச்சு ஓட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தில் வழங்கப்பட்ட அந்த சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இல்லை, இந்த 12 டாக்குமெண்ட்ஸை வச்சு உங்களுக்கான ஓட்டை நீங்கள் செலுத்திக்கலாம். ஓகே, ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்தாச்சு. அதாவது அந்த பூத் ஸ்லிப் இருக்குது பாருங்கள், அது அடையாள ஆவணமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பாக பூத் ஸ்லிப் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஓட்டு செலுத்த முடியும். ரெண்டும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், அதேமாரி பூத் ஸ்லிப்பும் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வாக்கு செலுத்த முடியுன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டுமே இருந்தால் ஓட்டு செலுத்த முடியாது. ஓட்டர் லிஸ்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வாக்கு செலுத்த முடியும். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே என்கிட்ட இருக்கு, நான் ஓட் பண்ணலான்னா அது அப்படியே உங்கள் கிட்ட கண்டிப்பாக அந்த பூத் ஸ்லிப்பில் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்தால் மட்டும்தான், பெயர் இருந்தால் மட்டும்தான் வாக்கு செலுத்த முடியும். ஸோ கண்டிப்பாக ஓட் செலுத்துவதற்கு இந்த மூணுமே ரொம்ப அவசியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கணும். அதேமாரி உங்களுக்கான பூத் ஸ்லிப் கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த 12 டாக்குமெண்ட்ஸ் அல்லது ஓட்டர் ஐடி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ், இந்த மூணுமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் வாக்கு செலுத்த முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.